Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 34. பிரதான சாலையிலிருந்து தள்ளினார் போலிருந்தது கொள்ளையடிக்க வேண்டிய வீடு. அத்துடன் நள்ளிரவு நேரமாகையால் போக்குவரத்து நடமாட்டமும் இல்லை. மார்சன் சொல்லிக் கொடுத்தது ட்ரேசிக்கு நினைவு வந்தது. வீட்டை சுற்றி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிறது ட்ரேசி. அண்டை அயலில் மைல் கணக்குக்கு எந்த வீடும் கிடையாது. ஆகவே யாரும் வந்துவிடப் போகிறார்களே என்று நீ கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. ரோந்து ஆள் முதலில் ராத்திரி 10 மணிக்கு வருவான், பிறகு 2 மணிக்கு தான் வருவான். அந்த 4 மணி நேரத்துக்குள் நீ காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு தூரம் போய்விடலாம். ட்ரேசி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டால் சரியாய் 11 மணி காட்டியது. முதல் ஆள் போயாயிற்று. அடுத்து ரோந்து வர இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது, அல்லது இன்னும் 3 வினாடி இருக்கிறது. எதுவும் வேண்டாம் என்று காரில் நியூயார்க்குக்கு திரும்பி விடலாம். இந்த பைத்தியக்காரத்தினம் எதிலும் சிக்கவே தேவையில்லை. ஆனால் நியூயார்க்குக்கு திரும்பி போய் என்ன செய்வது? பல குரல்கள் அவள் காதில் எதிரொலித்தன. மன்னிக்கணும் மிஸ் ட்ரேசி, உங்கள் வேலைக்கு வைத்து கொண்டால் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பிடிக்காது. சாரிம்மா, ஜெயிலுக்கு போய் வந்தவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்க முடியாது. கம்ப்யூட்டர் வேலையா? உனக்கு அது எங்கேயும் கிடைக்காது. அதே சமயம் மார்சலின் குரல் கேட்டது. 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக தான் உனக்கு வேலை, அதற்கு $25,000 கூலி. நினைச்சு பாரு. அந்த அம்மாளி நகையை திருட போகிறாமேனு மனசாட்சி உறுத்த தேவையில்லை. அவள் படா கோடீஸ்வரி. ட்ரேசி குழம்பி நின்றால், நான் கொள்ளைக்காரி அல்ல, கொள்ளைக்கார பரம்பரையில் வந்தவள் அல்ல, நான் ஒரு கற்றுக்குட்டி. எந்த நிமிடத்திலும் எனக்கு புத்தி சிதறப்போகிறது. மூளை என்று ஒன்று இருந்தால் இந்த நிமிடமே இந்த இடத்தை விட்டு நான் ஓட்டம் பிடிக்க வேண்டும். தாமதமாகும் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து. ரோந்துக்காரர்கள் பார்த்தால் நிச்சயம் சுட்டு விடுவார்கள். சல்லடை சல்லிகளாக ஓட்டை போடப்படும் என் உடம்பை பிரேத கிடங்குக்கு தூக்கி போவார்கள். பத்திரிகைகளில் கொட்டை எழுத்தில் செய்தி வரும். பயங்கர குற்றவாளி கொள்ளையடிக்கும் முயற்சியில் பிடிபட்டு கொல்லப்பட்டாள். என் சவாடக்கத்துக்கு யார் வருவார்கள்? நீக்ரோக்காரியும் சிறுமி ஏமியும் வருவார்கள். ட்ரேசி மறுபடியும் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். ஐயோ கடவுளை, கண்ணா பின்னாவென்று எண்ணமிட்டு நேரத்தை வீணடித்து விட்டோமே. பொன்னான 20 நிமிடம் ஓடிவிட்டதே. மார்சல் சொல்லியுள்ள வேலையை செய்வதாயிருந்தால் இப்போதே செய்ய வேண்டும். உடனே வேலையில் இறங்குவதுதான் உத்தமம். ஆனால் அடியெடுத்து வைக்கக்கூட முடியவில்லை. பயத்தினால் உடம்பு உறைந்து போயிருந்தது. அதற்காக இப்படியே உட்கார்ந்திருப்பதா? சும்மா வீட்டை ஒரு முறை பார்க்கலாமே. சட்டு புட்டென்று பார்த்துவிட்டு வந்து விடலாம். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு காரை விட்டு இறங்கினாள் ட்ரேசி. கால்கள் நடுங்குவது தெரிந்தது. மெல்ல மெல்ல வீட்டை அணுகினாள். வீடு மொத்தமும் இருட்டில் ஆழ்ந்திருப்பதை காண முடிந்தது. கையுறைகளை மாட்டிக்கொள்ள மறந்து விடாதே என்று மார்சன் எச்சரித்தது ஞாபகம் வந்தது. பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ஜோடி கையுறைகளை வெளியெடுத்து அணிந்து கொண்டாள். தெய்வமே, நிஜமாவே நான் திருடப் போகிறேனா? ஆமாம் என்று உள்ளம் பதிலளித்தது. அவள் ஹிருதயம் வெகு பலமாக அடித்து கொண்டது. அந்த ஓசையில் மற்ற எல்லா சத்தங்களும் அமுங்கிவிட்டன. மார்சன் சொல்லித்தந்த குறிப்புகளை ஒவ்வொன்றாய் ஞாபகப்படுத்தி கொண்டாள். வாசல் கதவின் இடதுபுறத்தில் இருக்கிறது அபாய அறிவிப்பு மணி. அதற்கு 5 பொத்தான் இருக்கிறது. சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதாவது அலாரம் வேலை செய்ய கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை இயங்கச் செய்யாமல் நிறுத்த வேண்டுமென்றால் 5, 2, 4, 1, 1 என்று வரிசைப்படி பொத்தான்களை அழுத்த வேண்டும். சிவப்பு விளக்கு அணைந்துவிடும். அலாரம் செயலற்றதாகிவிட்டது என்று பொருள். வாசல் கதவுக்கு இதோ சாவி. உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்திக்கொள்ள மறக்காதே. இந்த சிறிய டார்ச் விளக்கை பயன்படுத்திக்கொள். வீட்டில் உள்ள விளக்கை போடாதே. போட்டால் தெருவில் யாரேனும் காரில் போனால் கவனிக்க நேரிடும். பெட்டகம் உள்ள அறை மாடியில் இடது பக்கம். கடற்கரையை பார்த்தார் போல் இருக்கிறது. அறையில் வீட்டுக்காரி லூயிஸின் ஓவியம் மாட்டியிருக்கும். அதன் பின்னே பெட்டகம் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் படி இயங்கினால் போதும். மார்சன் சொல்லி தந்தது அடுக்கடுக்காய் நினைவு வந்தது. உடம்பு நடுங்க ட்ரேசி நின்றிருந்தாள். ஒரு சின்னஞ்சிறு ஓசை கேட்டால் கூட போதும், தலைதற்க ஓடிவிடுவாள் போல் இருந்தால் ஓசையின்றி அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்தாள். 5, 2, 4, 1, 1 என் வரிசையாக அழுத்தினாள். உள்ளூர கடவுளை, இந்த வரிசை தப்பாயிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை பலிக்கவில்லை. சிவப்பு விளக்கு அணைந்து விட்டது. இதுதான் கடைசி வினாடி என்று நினைத்து கொண்டாள். விமான பைலட்டுகள் சொல்வார்களே, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டிய பிறகு இனிமேலே போய்த்தான் ஆக வேண்டும், திரும்ப முடியாது என்று. அந்த மாதிரி இது திரும்ப முடியாத தருணம் என்று தோன்றியது ட்ரேசிக்கு. கதவின் துவாரத்தில் சாவியை பொருத்தி திருப்பினாள். சரையில் என்று கதவு திறந்து கொண்டது. முழுசாய் 1 நிமிஷம் நின்ற பிறகு உள்ளே நுழைந்தாள். தேகத்தின் ஒவ்வொரு நரம்பும் தடால் என்று பயங்கரமாக அடித்து கொண்டது. முன்னறையில் நின்றாள். வேறு ஏதாவது ஓசை கேட்கிறதா என்று கவனித்தாள். நகருவதற்கே பயமாக இருந்தது. வீடு முழுவதும் பாலைவனத்தின் அமைதி சூழ்ந்திருந்தது. பென்சில் டார்ச்சை எடுத்து அடித்தாள். மாடிப்படி தெரிந்தது. அதன் வழியை மேலே ஏறத் தொடங்கினாள். எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் வேலையை முடித்து கொண்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டால் தேவலை என்று தோன்றியது. சிறிய டார்ச்சின் ஒளிக்கீற்றல் மாடி விராந்தா பேய் பொந்து போல் இருந்தது. ஒளிக்கீற்று நகரும் போது சுவர்கள் எல்லாம் அசைந்தாடுவது போல தோன்றியது. ஒவ்வொரு அறையாக எட்டி பார்த்து கொண்டே சென்றால் எல்லாம் காலியாக இருந்தன. மாடி விராந்தாவின் கடைசியாய் அடைந்தாள்.
மார்சன் விவரித்திருந்த மாதிரியே கடல்புறத்தை பார்த்தாற் போலிருந்த படுக்கை அறை கொள்ளை வனப்புடன் திகழ்ந்தது. மங்கலான சிவப்பு வர்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. விதானம் போட்ட பெரிய படுக்கை மிக அழகாக இருந்தது. எங்கெங்கும் பூங்கொத்துக்கள் தென்பட்டன. கணப்புக்கருகே 2 நாற்காலிகளும் சாப்பாட்டு மேஜையும் போடப்பட்டிருந்தன. நானும் சார்ல்ஸும் என் குழந்தையும் இது போன்ற வீட்டில் அல்லவா வசித்திருக்க வேண்டும். ட்ரேசி பெருமூச்சு விட்டான். படுக்கையின் கீழே ஒரு முறை பார்த்துவிட்டு லூயிஸின் ஓவியம் மாட்டப்பட்டிருந்த இடத்தில் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். நீர்ப்பரப்பில் படகுகள் மெல்ல அசைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. எனக்கு இப்படி ஒரு விதியா என்று நொந்து கொண்டாள் ட்ரேசி. லூசி என்ற பெரிய கோடீஸ்வரி இந்த மாளிகையில் வசிக்க வேண்டுமா? அவள் நகைகளை கொள்ளையடிக்க நான் வர வேண்டுமா? என்ன தலையெழுத்து! சரி சரி, வேதாந்தம் பேசியதெல்லாம் போதும் என்று தன்னைத்தானே அதட்டி கொண்டால். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் இப்படி நடக்கிறது. சும்மா மரம் போல நின்று கொண்டிராமல் 5 நிமிஷத்தில் வேலையை முடித்துக்கொண்டு வெளியேற வேண்டியதுதான். லூயிஸின் ஓவியத்திடம் திரும்பி வந்தாள். கடினமான ஆணவமான முகம். மார்சன் சொன்னது சரிதான். மாபெரும் கோடீஸ்வரி. இவளை கொள்ளையடிப்பதில் பாவமில்லை. ஓவியத்தை வலது பக்கமாக நிகர்த்தியதும் அதன் பின்னே சிறிய பெட்டகம் தெரிந்தது. பூட்டு வாயை எப்படி திருக வேண்டும் என்று மார்சன் சொல்லி தந்தது மனப்பாடமாக இருந்தது. வலது பக்கமாக 3 திருப்பு, பிறகு 42வது எண்ணில் நிறுத்து, இடதுபுறமாக 2 திருப்பு, 10வது எண்ணில் நிறுத்து, வலது பக்கமாக 1 திருப்பு, 30வது எண்ணில் நிறுத்து. அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்ததால் ஒரு முறைக்கு 2 முறையாக செய்ய வேண்டியிருந்தது. கிளிக் என்ற ஓசை. பெட்டகம் திறந்து கொண்டது. உள்ளே பல வகை காகிதங்களும் கனமான உரைகளும் இருந்தன. ட்ரேசி அவற்றை ஒதுக்கினாள். பின்புறம் ஒரு சிறிய அலமாரி இருந்தது. நகைகள் கொண்ட சின்ன பெட்டி. அலமாரியிலிருந்து அதை எடுத்தாள். திடீரென்று பெட்டகத்துக்குள் இருந்த அலாரம் ஒலித்தது. வாழ்க்கையில் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அதன் ஒலி எதிரொலித்து எச்சரிக்கை கொடுத்தது. அதிர்ச்சியில் திகைத்து சிலையானாள் ட்ரேசி. எங்கே என்ன தப்பு செய்தோம்? அவளுக்கு புரியவில்லை. பெட்டகத்துக்குள் ஒரு தனியான அபாய மணி இருக்கும் என்பதோ, நகைகளை தொட்டவுடனே அது அடிக்க ஆரம்பிக்கும் என்பதோ மார்சனுக்கு தெரியாதா? அவர் ஏன் சொல்லவில்லை? உடனே இந்த வீட்டை விட்டு வெளியேறிட வேண்டும். நகைப்பட்டியை பையில் போட்டுக்கொண்டாள். மாடிப்படியை நோக்கி ஓடினாள். அதே கணம் பெட்டகத்தின் அபாய மணி சத்தத்தை தவிர இன்னொரு சத்தமும் கேட்டது. போலீஸ் வண்டியின் ஊளை. மாடிப்படியில் அப்படியே நின்றாள் ட்ரேசி. பயன் நடுக்கிற்று. வாய் உலர்ந்தது. இருதயம் தடதடுத்தது. பக்கத்தில் தெரிஞ்ச ஜன்னலை அடைந்து திரைச்சீலை மெல்ல விலக்கி எட்டி பார்த்தாள். ஆம், வெள்ளையும் கருப்புமாக ஒரு போலீஸ் வண்டி அந்த வீட்டின் முன் வந்து நின்றது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு போலீஸ்காரர் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டின் பின்பக்கத்துக்கு போனார். இன்னொருவர் வாசல் கதவை நோக்கி வந்தார். ட்ரேசியினால் எந்த பக்கமும் ஓட முடியாது. பெட்டகத்தின் அலாரமோ ஓயாமல் அலறிக்கொண்டிருந்தது. தெற்கு லூயிசியானா பெண்கள் சிறையில் அடைபட்டிருந்த போது அந்த வெராந்தாவில் அடிக்கும் பயங்கரமான மணியோசை ட்ரேசிக்கு ஞாபகம் வந்தது. மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, மறுபடி அந்த சிறைக்கு நான் போவதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டான். வாசலில் அழைப்பு மணி கிரீச்சிட்டது. தொடரும்.